இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற 5 விஷயங்கள் உங்களை சிறப்பான முதலீட்டு திட்டங்களை தேர்வு செய்ய கண்டிப்பாக உதவும். வெல்கம் டு holisticinvestment.in யூடியூப் சேனல். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களை நீங்களே கேட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் கண்டினியூஸாக முதலீட்டை மேற்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லைஃப் கவர் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேமிலியோட ஃப்யூச்சர் நிதி தேவைக்காக எடுத்திருக்கிறதா சொல்லலாம். இல்லை இதை நான் ஒரு டேக்ஸ் சேவிங்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு அதிக ப்ரீமியமோ இல்லை வரிச்சலுகை கொடுக்கக்கூடிய வேறு ஒரு பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோனில் டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. அந்த பாலிசி உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை மறந்துட்டு ப்ரீமியம் கட்டாமல் விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செலவாகட்டும், உங்களுக்குன்னு ஒரு நிதி இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கணும். பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் மாதம் 4000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே வருஷத்துக்கு 10% நமக்கு இன்கம் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அது 1.06 lakhs நமக்கு அதிகரிக்கும். ஸோ இதை நம்மளோட குழந்தைங்களோட உயர்கல்வி செலவுக்குன்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நம்ம ஒரு டூர் போகிறோம், நமக்கு செலவுக்கு காசு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட அமௌண்ட்டை செலவு பண்ண நமக்கு மனசு வராது. இது வரைக்கும் கோல் எதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனிமேலாவது கோல் ஐடென்டிஃபை பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட கோல்ஸுக்கு எதுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது, முதலீட்டு திட்டம் மூலம் எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கலாம். ஒரு முதலீட்டில் வரி பணவீக்கத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கன்டினியூ பண்ணோம். அது மைனஸாக இருந்தால் அந்த முதலீட்டிலேருந்து வெளியேறது தான் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாங் டேர்மில் உங்களுக்கு வருஷத்துக்கு 12% இன்கம் கிடைக்கிது. இந்த இன்கம்க்கு 10% நீங்கள் வரி கட்டணும். ஸோ சராசரி பணவீக்க விகிதம் 5%ன்னு வச்சுக்கலாம். 12% வருமானத்துக்கு 10% வரி கட்டினா 10.8% வருமானம் குறைஞ்சிடும். ஸோ இதிலிருந்து பணவீக்க விகிதம் 5% மைனஸ் பண்ணால் 5.8% வருமானம் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த முதலீட்டை நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கணக்கிட்டு நம்ம முதலீட்டு முடிவை எடுக்கணும். என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக சுமார் 5% நமக்கு இன்கம் கிடைக்கிது. இந்த தொகைக்கு வருமான வரி எதுவுமே கிடையாதுனாலும் பணவீக்க விகிதம் 5% நம்ம கழிச்சா அது மூலமாக நமக்கு லாபம் எதுவுமே கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை பட்டியலிட்டு வரி அப்புறம் பணவீக்கத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிடுங்க. புதுசாக ஒரு முதலீட்டு திட்டத்தை தேர்வு செய்யும் போதும் இந்த வரி மற்றும் பணவீக்கத்துக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ இன்கம் வருதுங்கிறதையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 3வது, முதலீட்டு மீதான ரிஸ்க் எவ்வளவு. நாம் மேற்கொள்ளக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத கவனிக்கணும். அதுக்காக ரிஸ்க் இருக்கிற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பணத்தை போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஷார்ட் டேர்மில் பங்குச்சந்தையோ இல்லை பங்குச்சந்தை சார்ந்த முதலீடோ ரிஸ்க்கானது தான். இந்த முதலீடில் ஏற்ற இறக்கம் அதிகமாகவே இருக்கும். இதை புரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பங்குச்சந்தை இறக்கம் வந்தாலும் நம்ம முதலீடு செஞ்ச அமௌண்ட்டு கம்மியாகும்போது நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியும். அதே நேரத்தில் இதே முதலீடுகள் லாங் டேர்ம்னு பார்க்கும்போது நல்ல நியாயமான வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பங்குச்சந்தை இறக்கத்தின் போது நிறைய பேர் அவங்களோட முதலீட்டு மதிப்பு குறைஞ்சிருந்தா புகார் சொல்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா அவங்க ரிஸ்க்கை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் கம்மியாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வகைப்படுத்திக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத கவனிங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை வேறு ஏதாவது ரிஸ்க் கம்மியான பிளான் நமக்கு தருதா அப்படின்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 4வது, முதலீட்டை எளிதில் பணமாக முடியுமா. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற பிளான்ஸில் எவ்வளவு எளிதாக என்கேஷ் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு அவசர காலத்தில் நிதி தேவை ஏற்படும் போது உடனடியாக பணமாக மாற்ற முடியுமாங்கிறத கவனிக்கணும். ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா, எந்த நேரத்தில் வெளியேற முடியுமாங்கிறதையும் பார்க்கணும். என்டோமெண்ட் பாலிசியில் முதிர்வு காலத்துக்கு முன்னாடி பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டுறதை நிறுத்திட்டா எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயம் பாலிசி எடுக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் அவசர காலத்தில் முதலீடுகளை பணமாக்க முடியுமா, பணமாக மாற்றுவது எப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதற்கான திட்ட விவர குறிப்புகள், அதாவது ப்ராடக்ட் பவுச்சர்னு சொல்லுவோம், அது ஆன்லைன்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் பிளான்ஸ்லலாம் எவ்வளவு எளிதாக என்கேஷ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத கவனிங்க. புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா பணமாக மாற்றக்கூடிய காலம் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே இன்கம் கிடைக்கக்கூடிய நிறைய பிளான்ஸில் எந்த பிளானில் முதலீட்டை விரைவில் பணமாக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 5வது, முதலீடு செய்வதற்கான செலவு எவ்வளவு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அதிகமாக கட்டக்கூடிய ஃபீஸு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை கம்மி பண்ணுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவராலாக எவ்வளோ முதலீட்டு கட்டணங்கள் இருக்குது, அதோட செலவு தொகை எவ்வளோ, அது மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி செலவுகள் யூலிப் பாலிசிலையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. நம்ம ஒரு வீட்டை கடன் மூலமாக வாங்குகிறோன்னா பரிசீலனை கட்டணம், திட்ட அறிக்கை கட்டணம், வழக்கறிஞர் கட்டணம், பத்திரப்பதிவு, முத்திரைத்தாள் கட்டணம், தரகர் கமிஷன் சொல்லிட்டு முதலீட்டோட மதிப்பில் 25% அதுக்கே போயிடும். இதையும் தாண்டி வீட்டோட வேல்யூ அதிகமானால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தில் வாங்கின வீடு நமக்கு லாபகரமானதாக இருக்கும். இதே மாதிரி யூலிப் பாலிசிலையும் முதலீட்டு கட்டணம், காப்பீட்டு கட்டணம், ஃபண்ட் நிர்வாக கட்டணம்னு ஏகப்பட்ட கட்டணம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் 10 to 15% வரும். இந்த கட்டணமே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் எல்லாத்தையுமே சாப்பிட்றது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செலவு விகிதம் 2.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபண்ட் மூலமாக நமக்கு 12% வருமானம் கிடைக்கிது. இது செலவு விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதை விட அதிக வருமானம் கிடச்சிருக்கும்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட செலவு விகிதம், கட்டணங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே என்னென்ன கட்டணங்கள்லாம் இருக்குது, செலவுகள்லாம் இருக்குங்கிறத பார்த்து அதே வருமானத்தை கொடுக்கக்கூடிய பட் செலவு கம்மியாக இருக்கக்கூடிய வேறு பிளான் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா லாபகரமானதாக இருக்கும். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஆபரண நகையாக வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்ஸு, கோல்டு ETF, கோல்டு ஃபண்டு அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது செய்கூலி சேதாரம், விற்கும்போது பழைய நகைன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுபடி போடுவாங்களே, இந்த செலவெல்லாம் நமக்கு மிச்சமாகும். இந்த செலவு மட்டுமே 15 to 20% வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுவே நமக்கு தனியாக ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த முதலீடாக இருந்தாலும் நம்ம சொன்ன அந்த 5 விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு முதலீட்டை தேர்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் யாரையும் புகார் சொல்ல வேண்டியது இருக்காது. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டாபிக்ஸோட டீட்டெயில் ரிவ்யூவை இங்கிலீஷில் படிக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீயாக 30 minutes காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.